2026 தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? விகடன் நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது வருவதற்கு இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. 5வதாக சசிகலாவும் ராமதாசும் கூட்டணி என்பது சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் மும்முனை போட்டி தான் மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிகள், திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியிலே மும்முனை போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகிறது. இந்த மும்முனை போட்டியிலே அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்ற போவது யார் என சொல்லி விகடன் நிறுவனம் அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புகள் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்திலே தேர்தலில் எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை என்பது கிடைக்காத சூழல் ஏற்படும் என்று விகடன் கருத்து கணிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகள் 121 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. அதிமுக கூட்டணி கட்சிகள் 83 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. தமிழக வெற்றி கழகம் 3 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாம். 27 தொகுதிகளிலே மீதம் இருக்கக்கூடிய 27 இடங்களில் கடுமையான போட்டி என்பது நிகழும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 233 தொகுதிகளில் களமிறங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் 24% வாக்குகளை பெற்று 3வது இடத்தையும், நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்தையும் பிடிக்கும் என தற்போது விகடன் நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க. இந்த விகடன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு 121 இடங்களும், அதே போல அதிமுகவிற்கு 83 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 3 இடங்களும், அதே போல 27 தொகுதிகளில் கடுமையான போட்டி என்பது இருக்கும். அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற மிகப்பெரிய பலப்பரீட்சை என்பது அதிக அளவிலே இருக்க போகிறது என விகடன் நிறுவனம் அதிரடியான கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க. இந்த விகடன் நிறுவனத்தை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது விகடன் நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிற்கு 83 தொகுதிகள் மட்டும்தான் வெற்றி பெறப் போகிறது. அப்படியே அந்த 27 தொகுதிகள் இழுபறியாக இருக்கக்கூடிய 27 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி வகை சூடினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா 110 தொகுதிகள் வரைக்குமே அதிமுகவிற்கு வெற்றி வகை வாய்ப்பு என்பது இருக்கிறதாம். ஆனால் திமுக கூட்டணிக்கு 121 தொகுதிகள் என்பது வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி விகடன் நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் சரியானதாக இருக்குமா, இல்லை தவறானதாக இருக்குமா அப்படிங்கிற தகவலை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது 130 140 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்போது நமது அதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய விருப்பங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்குத்தான் அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுமே அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.